ஏய் என்ன வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? கொட்டி கொட்டி கடக்கு. போய் எதை பண்ணாலும் அதை உங்களுக்கு கொடுத்துணுமா? என்னன்னா இப்போ அழகா நான் ஆப்பிள் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். சிரிச்சுக்கோடா. நான் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டேன். இது ஆப்பிள் இருங்க. இது வந்து எங்களுக்கான ஸ்நாக் தேங்காய். இது இவங்களுக்கான ஆப்பிள். இது எங்களுக்கான தேங்காய். என்னப்பா வேணும்னு கேளு. என்னப்பா வேணும் உங்களுக்கு? அப்பா ஆப்பிள் தாண்டா வேணும் எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லணும். சொல்றாங்க, மௌனமா சொல்றாங்க. அவங்க கிச்சன்ல போய் ஏதாவது நெட் வந்தாலே அது உங்களுக்கு. மிக்ஸில எது ரசத்துக்கு அரைச்சா கூட வந்து நிக்கிறீங்க. ஜார்ல எதுவும் அரைக்க கூடாது. சட்னி அரைக்க கூடாது, ரசம் வைக்க கூடாது. கிச்சனுக்கு உள்ள வந்தாலே உங்களுக்கு தான்றீங்க. சரி இன்னும் ரெண்டு இதுக்கு மேலே அவங்க பொறுக்க மாட்டாங்க. அதான் எங்களுக்கானதே இது இருக்கட்டும். இது உங்களுக்கானது ஆப்பிள். அப்போ குட்டி ஆப்பிள் அழகாக தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் எப்படி எப்படி துடிக்கிறான் ஒரு ஆள். இருடா அப்பா பசஞ்சு கொடுங்க. இருடா மிக்சியில் அரைச்சிக்கலாமா எப்படி ரவி? சரி டேடி பசஞ்சு கொடுக்குறான். இருடா நான் உங்களுக்கு வேணா ஒரு சில்லு வைக்கிறேன். இருங்க பிரின்சிபியா இந்தாம்மா அவ்வளோதான். அப்பா அங்கே கசக்கி பிசைஞ்சிட்டு இருக்காரு. கசக்கின்னு வருது. இரு டாடி பசஞ்சிட்டு இருக்கு. இருங்க சாப்பாடு பிசைகிற மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற ரவி. அப்படியே எடுத்து கையில் உங்களுக்கு நகட்டி வை லைட்டாக. டாடி வந்து ஆப்பிள் நல்லா மசிச்சிட்ருக்காரு. இது இருக்குது. இதே வச்சுட்டேன். இருந்தா இருடா பசங்களா. ரெண்டு பேர் ஹோட்டல்லையும் சரி சமமாக கொடுக்கணும். போதும் தான் நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். அப்படி கத்தக்கூடாது தங்கம். அப்பு இரு அப்பு. இன்னும் கொஞ்சம் விட்டாரா? இன்னும் போட்டலாமா? நீ கொஞ்சம் கடிச்சிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோ. இன்னும் கொஞ்சம். இருமா அப்பா பிசைஞ்சிட்டு இருக்காருமா. சாப்பாடு நல்லா சாப்பாடு பிசைகிற மாதிரி பிசையுது டாடி. இல்லைன்னா உங்களுக்கு செரிமானம் ஆகாது. அப்பா வைக்கும். இருங்க அவ்வளோதான். இவன் மட்டும் மதிக்கவே மாட்டான் கருவாயன். இதில் வந்து அழகாக ஆப்பிள் நிறுத்திடு. ஆப்பிள் சாப்பிட்றாங்கன்னு. டான்ஸ் 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 ஜம்ப் ஜம்ப். டான்ஸ் ஆடணும், இல்லை ஸ்பின் பண்ணணும், சுற்றணும். ஜம்ப் பண்ணுங்கடி. ஜம்ப் பண்ணாதான் மம்மு. ஆப்பிள் மம் ஜம்ப் பண்ணு. ஏன்னா இப்போதான் எல்லாம் வயது சாப்பிட்டாங்க. ஜம்ப் வராது. சூப்பர். வச்சிரு. நீ பண்ணுடா தங்கா. நீ பண்ணுறா. டென்சி பையாவும் பண்ணும். ஜம்ப் 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 ஜம்ப். சரி கொடுத்துரு. இல்லை அவன் வந்து இவள்கிட்ட சண்டை போடுவான். அதனால தான் கொடுக்க சொல்லிட்டேன். அப்புறம் கூட விளையாட காட்டிக்கலாம். சாப்பிடலாம் இல்லையா? என் அழகு இது என்ன மாதிரி ரசிச்சு சாப்பிடும். அது உன்ன மாதிரி. யார் இதில் உன்ன மாதிரி? யார் என்ன மாதிரி? கை வச்சு காமிங்க. அது நல்ல பொருளாலும் டேஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ரசிச்சு சாப்பிடும். இது டென்சி பையா. அவன் டென்சி பொண்ணு ரவி மாதிரி. டேஸ்டாவது என்னவோ அப்படின்ற மாதிரி போகும். அம்மா இதெல்லாம் எடுத்து போட அவங்களுக்கு. அவங்க வட்டலை. சரிங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு காமிக்கிறோம். இது எங்களுக்கான தேங்காய் இந்தாங்க டேடி. ஓகே இதுக்கு வாய்த்து கோம்பர். டென்சி பொண்ணு. டென்சி பையா இந்த மம்மு நீ பெருசாகி தரா. அம்மா உனக்கு இளநீ தரா. இப்போ ஐயோ இது வேணாம். இது டேடி மம்மி சாப்பிட்றது. நீ பெருசானதுக்கப்புறம் சாப்பிட்லாம். அவ்வளோதான். அப்படியே டென்சி பையா கூட்டு. இது என்னது? ஏய் கருவா இது என்னதுடா? சாப்பிட்டு தங்க. பாய் சொல் டாடி. பாய்.